ஹரி ஓம் மகா கணபதி நமக. யா சிவ 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 சிவாரகரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். வெகு நாட்களாக வீடியோ போட முடியாததுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அலுவல் சில காரணமாக தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியவில்லை. நான் ஏற்கனவே சென்னைக்கு அஸ்ட்ராலஜியிலே ஹானரி டாக்டரேட் வாங்குவதற்காக செல்வதாக இருந்ததினாலும் அந்த தகவலை தங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பியுள்ளேன். எனக்கு இதுவரை ஆதரவு தெரிவித்து அன்போடு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவிலே முக்கியமாக இன்றைய காலகட்டத்திலே உள்ள ஜோதிடத்திலே உள்ள தகவல்களை இந்த வீடியோவிலே பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக என்னுடன் வரும் வாடிக்கையாளரிடமிருந்து நான் பெற்ற அனுபவங்களை வைத்து இந்த பதிவை பதிவிடுகிறேன். கடந்த சில காலமாக வருகின்ற ஜாதகங்களிலே திருமண வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகள் நிறைய இருப்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்கிறேன். இதனுடைய காரணத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவரவர் ஆண் பெண் ஜாதகத்திலே உள்ள ஜாதக கிரக அமைப்புகளுடைய காரணமே முக்கியமாக உள்ளது. நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்தளவிலே அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருந்த போதிலும் அதுவும் மிகவும் முக்கியம்தான். இப்பொழுது உள்ள காலத்திலே நிறைய விவாகரத்து ஆகக்கூடிய அமைப்புகளும், திருமணமாகி 1 மாதம் 2 மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பிரிவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நிறைய வருகின்றன. இதனுடைய முக்கிய காரணமாக நான் ஆராய்ந்து பார்த்ததிலே ஜோதிட சாஸ்திரத்திலே உள்ள விதிகளின்படி 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமுமே குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2லே உள்ள பாவ அமைப்புகளும் பாவ கிரகங்களின் தொடர்புகளும் பார்வைகளும் மற்றும் லக்னாதிபதியினுடைய பலமின்மையும், அடுத்ததாக நடப்பு தசாபுத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கின்ற பாதிப்புகளையும் நான் பார்க்கின்றேன். ஒருவருக்கு ஆண் ஜாதகத்திலே 6, 8, 12 கூடிய பாவ அமைப்புகளுடைய தசாபுத்திகள் நடக்குமேயானால், பெண் ஜாதகத்திலே அதே மாதிரி 6, 8, 12 அமைப்புகள் உள்ள தசாபுத்திகள் நடந்தால் கட்டாயமாக அந்த ஜாதகத்தை பொருத்தக்கூடாது. இது ஒரு முக்கியமாக நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டியது. அடுத்ததாக 2 ஜாதகத்திலுமே 2ஆம் பாவகமும் 7ஆம் பாவமும் பாதிப்படைந்திருந்தால் அதே போன்று உள்ள 2 ஜாதகங்களையும் கட்டாயமாக பொருத்தக்கூடாது. ஒருவர் ஜாதகத்திலே பாதிப்பு இருந்து மற்றவர் ஜாதகத்திலே பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அது மிகவும் நல்லது. இருந்த போதிலும் இந்த செவ்வாய் தோஷ அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே செவ்வாய் தோஷத்துக்குரிய விதிகளையும் விதி விலக்குகளையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதை பொருத்தத்திலே முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது நிச்சயமாக அது நன்மையாக முடியும். எனவே நடக்கின்ற தசாபுத்திகளும் மற்றும் வருகின்ற காலத்திலே இருக்கின்ற கல்யாணம் நடந்து முடிந்து சற்று காலங்கள் ஒரு 4-5 வருடங்களுக்காக அட்லீஸ்ட் கோச்சார கிரகங்களினாலே உள்ள பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, பிரிவு, விவாகரத்து போன்ற அமைப்புகளை தடுப்பதற்குள்ள வாய்ப்புகள் உள்ளது. இதை அனைவரும் கருத்தில் கொண்டு ஜோதிட பார்க்கிறவர்களும், அலுவலர்களும் மற்றும் ஆவலர்களும் மற்றும் நண்பர்களும் வாடிக்கையாளர்களும் இதை அனைவரும் கருத்தில் கொண்டு இந்த பார்வையிலே நாம் பொருத்தத்தை பார்த்தோமானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். மேலும் நான் வருகின்ற 2025 ஜனவரியிலே இருந்து 6 மாத காலங்கள் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆன்லைனிலே எடுக்க இருக்கின்றேன்.
அதனுடைய கட்டணமாக மாதம் 500 ரூபாய் என்று சொல்லி வாரம் ஒரு 2 மணி நேரம் வகுப்பு நடக்க இருக்கிறது. ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள், படிக்க விருப்பம் உள்ளவர்கள், அதன்பால் ஈடு உள்ளவர்கள், அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள் இதிலே கலந்து கொண்டு அவர்கள் தாங்கள் வருகின்ற டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் இருந்து தொடங்கும் வகுப்பிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதுவும் ஒரு முக்கியமாக இந்த பதிவிலே நாம் கூற வேண்டும் என்று நினைத்தது. மேலும் எனக்கு இதுவரை ஆதரவு தெரிவித்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் எனக்கு அஸ்ட்ராலஜியிலே ஹானரரி டாக்டரேட் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த குரு பாக்கியநாதன் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.